அண்ணாமலை மத்திய அரசு தரமாக கல்வி உதவியை பெற்றுத் தர முடியுமான கனிமொழி நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில். அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாங்க. மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது. அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க. எங்கேயும் இல்லை என்று சொல்லலை. இப்போ இது சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு அது எல்லாமே தேசிய கல்வி, புதிய கல்வி, அதை நோக்கி அது மாறிடுச்சு. சர்வ சிக்ஷா அபியான் மாறியிருக்கு. ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு 2024 தமிழக அரசு பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு எதற்காக சொன்னாங்க? அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே. எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. சமகிரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும். தமிழகம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அதை அவங்க திரிச்சு மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியான